வணக்கம். சென்னை எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு நண்டு கிரேவி, அதுவும் பெப்பர் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த நண்டை நம்ம எங்கே வாங்கினோம், எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த நண்டு சென்னை காசிமேடுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி காலையில் விடிய காலையில் 4:30 மணிக்கெல்லாம் போயிருந்தோம். காசிமேடே காலியாக இருந்தது. ஏன்னா கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குதுன்னு சொல்லி காசிமேட்டில் மீன் எதுவும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப காலியாக இருந்தது. அதுவும் இந்த நண்டு தான் எங்களுக்கு கிடச்சிது. இது கடல் நண்டு கிடையாது. இந்த நண்டு ஏரி நண்டு, பழவேற்காடு நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டு தான் கூடையில் கொண்டு இது வச்சு விற்றுட்ருந்தாங்க. இது அங்கே காசிமேடு பகுதியிலே மார்க்கெட் இருக்கும். அந்த பகுதியில் ஒரு ஒரு அக்கா வச்சு இந்த நண்டு விற்றுட்ருந்தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மீன் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த நண்டு உயிரோடு இருக்கவும் சரி, இந்த நண்டை வாங்கி இன்றைக்கி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நண்டை நாங்கள் வாங்கி, இதை உயிரோடு இருக்க நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது கொடுக்கு கையை பிடிச்சிச்சின்னா அவ்வளோதான். பாருங்கள், கத்தி வச்சு நடுவில் அந்த கொடுக்கு நடுவில் பிடிக்கிறாங்க பாருங்கள். அது பிடிச்சது நம்ம அவ்வளோதான், விரலையே துண்டாக்கிடும். அதனால் இதை எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இது சூப்பராக அந்த கயிறு கட்டி அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கயிறோடு தான் அந்த கொடுக்கை எப்படி உடைக்கிறாங்க பாருங்கள். இதிலேருந்து ஒரு நண்டு தப்பிச்சு வெளியே ஓடி வீட்டையே ஒரு கலாட்டா பண்ணார். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஓடுக்கு பின்னாடி ஒரு சின்ன ப்ளேஸ் இருக்கும். அதை பிடிச்சி நம்ம வலித்தோம்னா அதுக்கு பின்னாடி இந்த நண்டு நல்ல கொழுப்பாக நல்லா இருந்தது. இந்த கொழுப்பெல்லாம் வேஸ்ட்டாக நீங்கள் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுறாதீங்க. இதுக்குள்ளே இந்த நண்டுடைய கொழுப்பு இருக்கும். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப பனி இருக்க சீசனில் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதில் சூப்போ இல்லை ரசமோ இல்லை இது மாதிரி பெப்பர் கிரேவி குழம்பு அந்த மாதிரி இந்த நண்டில் எதை செஞ்சு கொடுத்தாலும் இந்த பனி காலத்துக்கு அது ரொம்ப நல்லது. இதை இந்த கால் பகுதியில் இருக்கிற அந்த ஓரங்கள்லாம் கூட கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கிரேவி செய்கிற நேரத்துக்கு இது வழியாக தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க அந்த நண்டுடைய எசன்ஸும் இதுவும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கிற ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இதை இந்த மாதிரி 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. முழுசாகவும் போடலாம். இருந்தாலும் நாங்கள் சரி கொஞ்சம், ஏன்னா கொஞ்சமாக தான், இது ஒரு 6 நண்டு தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதனால் கொஞ்சமாக இருக்கிறதுனால சரி 2 பீஸாக கட் பண்ணி போடலாம், நல்லா ஜூஸும் இறங்கும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இன்னொரு நண்டு கூட உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இந்த கயிறு அவுக்காமல் அந்த கயிறு வாய் பகுதி அதாவது அந்த கொடுக்கு இருக்கிற பகுதியை அவங்க கட்டி வச்சுருக்காங்க. கேர்ஃபுல்லாக நண்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் கையை அது என்ன குத்துது பாவம். அதெல்லாம் தாங்கிட்டு கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு சின்னதுலேருந்து இந்த மாதிரி நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க, அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. அதனால் இந்த கொடுக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதும் அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அதனால் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி நண்டு கிரேவி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு கடுகு, அதாவது ஒரு ஸ்பூன் கடுகு நான் போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், இதுக்கு ரொம்ப அப்படியே வெங்காயம் வதங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் தெம்பட்டுச்சுன்னா, எப்போவுமே தொக்குங்களுக்கெலாம் அந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் தெம்பட்ட மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கூட ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, அதுலேயே ஒரு 2 மிளகும் கூட வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், அரைச்சி தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிருக்கேன். கூட ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் குழையிட்டோம் லைட்டாக. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது வீட்டு ஹோம்மேட் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் நெடி போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சதை கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த நண்டு கிரேவிக்கு இந்த புளி தண்ணியே போதுமானது. இவ்வளோ ஊற்றுனீங்கன்னா போதும். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. எப்போவுமே சீ ஃபுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எறா இருந்தாலும் நண்டு இருந்தாலும் நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த புளி தண்ணி அளவுக்கு நீங்கள் தண்ணி, ஒரு கிண்ணம் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இவ்வளவே இதுக்கு போதும். நல்லா பிரட்டி விடுங்க.
சிலர் கடைசியாக கூட மிளகு போடலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டு நல்லா அதை கூடவே மிக்ஸ் ஆச்சுன்னா அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். கலரே பாருங்கள் எப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இதில் வந்து சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நான் கூட போட்டு இடித்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மிளகு ஒன்றும் பாதியமாக இருந்ததுன்னா வாயில் மாட்டுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய காட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உயிரோட நண்டு கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உயிரோட இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இது. ஏன்னா இப்போ இறந்ததை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட உயிரோடு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் அம்மா உயிரோடு இருக்கேம்மா பாவம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பனிக்காலத்தில் இது கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து குட் ப்ரோட்டீன் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.